வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில்லுகாப்புலி கருப்பனுக்கு என்ன கோவமோ தெரியல, நம்மள சோதிச்சு பாக்குறான். ஆனா இவ்வளவு சோதனையிலயும் ஒரே நிம்மதி என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்கு அமைஞ்ச 2 மாப்பிள்ளைங்க தான். உங்க 2 பேருக்கும் என்ன சங்கடம் வந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மாப்பிள்ள, நான் உங்க அம்மா கிட்ட ஏதாவது தப்பாவோ மரியாதை குறைவாவோ பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மாமா, என்ன பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு. நீங்க தப்பாலாம் எதுவும் பேசல. அந்த சூழ்நிலையில ஒரு அப்பாவா என்ன பேசணுமோ அதைத்தான் நீங்க பேசிருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க பேசினதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனந்தி மேல எந்த தப்பும் இல்ல, அப்புறம் எதுக்கு அவளை விட்டு கொடுக்கணும்? எங்க அம்மா ஆனந்திய புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக அவங்க பேசுற எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்பாவுக்கு படையல் போடணும்னு சொல்லியும் நான் வந்தது கொஞ்சம் உறுத்தலா தான் இருந்தது. அதனாலதான் என்னாலேயும் அம்மா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியல. அவங்க பேசினதுக்காக நான் தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சகல, அதான் ஆனந்தி படையல் போட்டு அசத்திட்டாலே, அதை யாருமே எதிர்பார்க்கல. ஆமா சகல, அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், நிறைவா ஆசீர்வாதம் பண்ணிருப்பார். எதிர்பாராம கல்யாணம் நடந்து போச்சு, தாலி காணாம போய் கிடைச்சிருக்கு. உனக்கு வேற நிறைய ஆபத்து வருது. மேலும் மேலும் பிரச்சனை வராம இருக்கணும்னா முதல்ல உங்க 2 பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்கணும்டி. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? அப்படியெல்லாம் சொல்ல கூடாதாத்தா. நம்மளால முடிஞ்ச முறைய விட்டுறாம செஞ்சிரணும். சில விஷயங்களை செய்ய முடியாம இருக்கலாம், சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனா தாலி பிரிச்சு கோக்குறதுங்கிறது செய்யணுமா? நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாம், உடனடியா தாலி பிரிச்சு கோக்க ஏற்பாடு பண்ணிடணும். ஏதாச்சும் ஒரு கோயில்ல வச்சு பண்ணிக்கலாம். கண்டிப்பா அப்படியே பண்ணிடலாம் மாமா. என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் வேதனைப்படாத நாளே இல்லை. ஒரு பொழுது கூட நான் நிம்மதியா கண்மூடவே இல்லை. எப்ப நீங்க அவளை ஏத்துக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு வந்துச்சு மாப்பிள்ள. உங்க 2 பேருக்கும் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. என் பிள்ளைங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குங்கிறத விட நீங்க 2 பேரும் மருமகனா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க இருந்தாலும் உங்க பேச்ச நாங்க கேட்காம இருந்திருக்கோமா? இப்ப என்ன, நானும் அக்காவும் தாலி பிரிச்சு கோத்துக்கணும், அம்பிட்டு தானே? உங்க ஆசைப்படியே தாலி பிரிச்சு கோத்துக்கலாம். சரி, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம 2 பேரும் சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வாங்க. சரிதா. ஆமாமா, பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, போலாம். சரி, வாமா. கிளம்பலாம். வாமா. வாங்க வாங்க. என்ன, இங்கேயும் மாநாடு நடக்குதா? பெண்கள் மாநாடே முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க கன்னியூ பண்றது? இதோ முடிச்சிட்டோம், அப்படிதானே மாமா? சரி ஆனந்தி, பைக்கு என்னங்க நீங்க? அத்தையும் மாமாவையும் நானே பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுறேன். ஆத்தா, 2 பேரும் சூதானமா இருந்துக்கங்க. நாங்க பாத்து இருந்துக்கிறோம்ப்பா. நீயும் அம்மாவும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிதா. வாங்க மாமா, வாங்க அத்தை. சரி, போலாம். வர மாப்பிள்ள. பத்திரமா. மா, எதுக்கு இப்ப மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? நான் ஒன்னும் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு எல்லாம் உட்காரல. குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது, அதான் உனக்கு அப்படி தோணுது. மா, அண்ணி கூட போய் தலைப்பொங்கல் தானே கொண்டாடிட்டு வந்திருக்கான், அதுல என்ன தப்பு? வாய மூடி யாழினி. அண்ணி அண்ணி அப்படியே முறையா பார்த்து பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா பாரு, அண்ணி அண்ணின்னு கொஞ்சறதுக்கு. முறையா தாலி கட்டிதாமா ஆனந்தி என் பொண்டாட்டியானா? உனக்கு பிடிக்கல, அதனாலதான் முறையா அந்த வீட்டுக்கு மருமகளா வராம அவ வெளியிலயே இருக்கா. வேணாண்டா, என் வாய கிளறாத. என்ன பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேசுனதெல்லாம் குத்தம்னு சொல்லுவேன். மாமா, ஆனந்தி பிரச்சனைய விடுங்க. ஆனா மாமாவுக்கு படையல் போடணும்னு அத்தை சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்க இல்லையேன்னு தான் அத்தைக்கு வருத்தம். அதுவும் எப்படி? இதோ கடைக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு போனா. அத நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. சேர்ந்த இடம் அப்படி, அதுக்கு ஏத்த மாதிரி தானே புத்தி போகும். அப்பா இருந்திருந்தாருன்னா ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு சொல்லிருக்கவே மாட்டார். மருமகளா இந்த வீட்டுக்கு ஆனந்தி எப்போ வந்திருப்பா. கிழிச்சா
என் புருஷனை மதிக்காம போனவங்கெல்லாம் அவரை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லு துளசி. இவங்கெல்லாம் போயிட்டா நான் அப்படியே உக்காந்துருவேன்னு நினைச்சாங்களா?